மாடு சில நேரம் தோக்கலாம், மனுஷன் சில நேரம் தோக்கலாம், ஆனால் வீரம் ஒரு நாளும் தோக்காது அப்படின்னு தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய, நன்றி மறவாமையை பறைசாற்றக்கூடிய விழாவா இங்கே ஜல்லிக்கட்டு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அதிலும் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய நேரலையை ஆரம்பம் தொடங்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று காலை 8 மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்குச்சு. இது வரைக்கும் 2 சுற்றுகள் முடிஞ்சு 3வது சுற்று வேகம் எடுத்திருக்கு. இதில் அவனியாபுரம் அப்படின்றது ஜல்லிக்கட்டுடைய துவக்கமாக பார்க்கப்படுது, இந்த வரலாற்று துவக்கமாக பார்க்கப்படுது. அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய அடுத்தடுத்த இடங்களில் நாளை மறுநாள் போட்டிகள் நடக்க இருக்கு. அலங்காநல்லூர் அப்படின்றது இதோட உச்சமாக பார்க்கப்படுது. அவனியாபுரமே இப்படி இருக்கு அப்படின்னா அலங்காநல்லூர் எப்படி இருக்கும் அப்படின்ற வியப்பு ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே. அடுத்ததா 3வது சுற்று நடக்க இருக்குல்ல, அதுக்காக வீரர்கள் மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. காளைகளும் தயாரா வாடிவாசலை நோக்கி போயிட்டு இருக்கு. காளையர்கள் வாடிவாசல்ல இருந்து சீறி வரக்கூடிய காளை அடக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காங்க. முதல் 2 சுற்றுகளுக்கும் 3வது சுற்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒவ்வொரு சுற்றிலும் 25 வீரர்களாக களமிறக்கப்பட்டாங்க. இது வரைக்கும் மொத்தம் 691 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எல்லா காளைகளும் ஒவ்வொரு சுற்றா போட்டிக்குள்ள அனுப்பப்படும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடும், 4 மணிக்கு மேலேயே ஆயிடும் அப்படின்றாங்க. விழாக்குறியினர் எப்படியும் 4 மணிக்குள்ள எல்லா காளைகளையும் இறக்கிடணும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காக வந்த எல்லா காளைகளையும், இந்த 691 காளைகளையும் 4 மணிக்குள்ள விரைந்து அனுப்பிடணும் அப்படின்றதுனால அதுக்காக வேகம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காளையர்களும் ஒவ்வொரு சுற்றுக்கும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. மருத்துவ பரிசோதனை முடிச்சுட்டு அங்கே நடக்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காளை அங்கேருந்து அறுத்துக்கிட்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. காளையர்கள் சரி போட்டி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த காளை வந்து போக்கும் வேடிக்கும் காட்சிட்டு இருக்கு. அதோடைய நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காளையை எப்படி அடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் அங்கே தடுமாறிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம மதுரை செய்தியாளர் ஸ்டாலின் கிட்டையும் பேசணும். அங்கே நேரடியாக காளை வாடிவாசல்ந்து ஓடி வர காளை நேராக அங்கே போயிடுறதுனால அங்கே மக்கள் இருக்காங்க, அவங்க மக்கள் பயப்படுறாங்க. அதில் ஒரு சில மக்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. 3வது சுற்று போட்டிகள் அங்கே ஆரம்பமாயிடுச்சு பாருங்க. 3வது சுற்று போட்டிகளுக்காக மீண்டும் என்ன ரோஸ் நிற ஆடை வழங்கப்பட்டிருக்கு. இந்த 2வது சுற்று போட்டிகளில் பச்சை நிற ஆடையில் வீரர்கள் கிளம்புறாங்க. மீண்டும் இது ஒரு அடர் ஆடையிலேயே வந்து தொடர்ந்து அடர் நிறங்களே வந்து வழங்கப்பட்டிருக்கு. 3வது சுற்றுக்கு வேறுபாடு காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டிஷர்ட்லையும் எண் பதிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த எண் களம் காண்றாங்க. வெளியிலேருந்து இந்த எண்ணுக்கு பரிசு கொடுக்கலாம், இந்த எண்ணுக்கு பரிசு இல்லை அப்படின்ற குறிப்புகளும் கூட அந்த எண்ணெய் குறித்து தான் வந்து அங்கே வழங்கப்படுது. 3வது சுற்று போட்டிகள் ஆரம்பமாயிடுச்சு. வாடிவாசலிருந்து காலை துள்ளிக்கிட்டு வருது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். பொட்டு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு போ. ஆவணி வரும் பிகேஜி பிரதர்ஸ் பாருங்க. ஒரே ஆள் பிடிங்க நண்பா, இடக்கட்டு கட்டக்கூடாது, தொட்டுக்கிட்டே போனா செல்லாது, நல்லா கட்டணும். 2 பேர் பிடிச்சா மேலே பிடிச்சிருக்கேன், கீழே இறங்கிக்க, ஒரு ஆள் போட்டோம். தம்பி டேய் அதெல்லாம் செய்யாது. நீ வெளியில வா. சரி ஒன்றும் செய்யாது. அவங்க அண்ணன் அது எப்படி தெரியாது, அவங்க அண்ணனுக்கு தெரியாது, அவங்க அண்ணனை அப்புறம் அங்கே பருத்தி அதை ஆறு வைக்கிறது. 10பா ஏப்பா எங்களை சோதிக்கிறீங்க. ஏதோ தப்பு இப்படி பொங்க வச்சுட்டு வந்திருக்காங்க சாமிக்கு, ஏதோ தப்பு நடக்குது. பூரா மாடு வந்து உள்ள நடக்கிறது. வாடா வெளியே 10பா சோறு. ஆடா உங்க அண்ணனை காணோம்னு உன்னே தான் தெரியுது. ஆஹா தம்பி அத்த கோவக்கார போய பிகேஜி பிரதர்ஸ் மாடு ஆவணியாபுரம் கண்டா இருந்தாலும் ரொம்ப சூட்ட போன கண்டியா. பூர்விகா வழங்கும் ஒரு கார்ட் பாக்ஸ். அருமை. பத்துங்கப்பா ஏப்பா எங்களை சோதிக்கிறீங்க, ரொம்ப சோதிக்கிறீங்க. தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விமர்சனம் நடந்துட்டு இருக்கு அலங்காநல்லூர்ல. இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 3வது சுற்று போட்டிகள் வேகம் எடுத்திருக்கும் போது ஜல்லிக்கட்டு பத்தி நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதிருக்கக்கூடிய, ஆய்வு படங்களை எடுத்திருக்கக்கூடிய இயற்கை சின்னையா நடேசன் அவர்கள் நம்முடைய நேரார். அவர்கிட்ட இந்த போட்டிகள் குறித்து பேசலாம். சின்னையா நடேசன் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போட்டிகளில் பாத்தீங்க அப்படின்னா முதல் 2 சுற்றுகளை நேரடியாக நீங்க நியூஸ் 18 பார்த்திருப்பீங்க. முதல் 2 சுற்றுகள் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றம் வகுத்து கொடுத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நிறைவு கொடுக்குது பார்க்கும்போது, ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலரா, ஆவணங்கள் இயக்கிய ஒருத்தவரா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குது? ஒரு அண்டா 2 பரிசா ஐயா வணக்கம். நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பெருவிழாக்களும் திருவிழாக்களும் உயிரோட்டங்களை மிகப்பெரிய அளவுல அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்றதுக்கு தான் நம்ம முதல் நாள் நம்ம வீட்டு பொங்கல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த விழாவை சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
ஏன் திமிழு, ஏன் காலு, ஏன் வாலு, ஏன் தலைப்பகுதி, ஏன் கொம்பு, அப்பேற்பட்ட நுகரும் சக்தியுடைய மூக்கு பகுதி. இப்பேற்பட்ட பேரறிவுல நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாடு 1000 கிலோ எடையுள்ள மாட்டை உடற்பயிற்சிக்கு உட்படுத்தணும்னா அதுக்கு தாரை, தப்பட்டை, மங்கள வாத்தியங்கள், அதோட வேகத்தை அதிகப்படுத்தி உயிரோட்டமான ஓட்டம். நதி வேகமா ஓடுனாத்தான் விளைச்சலுக்கான பாரம்பரியம். நதி தேங்கி போயிடுச்சுன்னா அது கழிவுக்கான பாரம்பரியமா போயிடும். ஆக இந்த காளை அவ்வளவு வேகத்துல ஓடும் பொழுது நம்மளுடைய காளையர் ஏறி அந்த திமிழ இருக்கும் பொழுது அந்த காளையுடைய திமிழில தான் விந்து நாதம் இணைக்கப்பட்டிருக்கு, வால்லதான் மூச்சு நாதம் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப வாளுக்குள்ளேயும் திமிழுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விந்து நாதங்களை அதாவது உயர்வுபடுத்தி அந்த புதுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் மாபெரும் ஜல்லிக்கட்டு பெருவிழாக்கள், எருதுகட்டு பெருவிழாக்கள், மஞ்சு விரட்டு பெருவிழாக்கள், வடமாடு பெருவிழாக்கள். அப்ப அந்த திமிழ்ல ஏறி இருக்கும் பொழுது 2 கரங்களாலும் ஒரு ஆடவன் இளைஞன் இறுக பற்றும் பொழுது அந்த திமிழ் இருக்க நிலைக்கு வரும் பொழுது உறக்க நிலையில் இருந்த விந்து வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்படும் பொழுது புது பொலிவுள்ள விந்து நாதங்கள் பிறக்கப்பட்டு அது தமிழ் பாரம்பரியத்தின் உயிரோட்டமான சிறந்த பால்வளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கன்றுக்குட்டிகள் தரமானதாக பிறக்கும். ஒரு கன்றுக்குட்டி தரமானதாக பிறக்கப்படும் பொழுது பசுவளம், பால்வளம் நிறைவு செய்யப்படும். இதுல ஏன் கோவில் காளைகளை, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை உறுதிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிவாலயங்களும் மனிதவள மேம்பாட்டு பல்கலைக்கழகங்கள் என்பதை நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். தமிழ் பாரம்பரிய பேரையே நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல நிறைய நவீன கேள்விகள் எழுந்திருக்கு. இப்ப சமீப காலமா தொடர்ந்து நவீன யுகத்துல இருக்கவங்க எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, ஆரம்பத்துல நம்ம காளைகளை வச்சு ஏறு விழுந்தோம், அதனால காளைகளை அடக்கிறது ஒரு வீரமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்றது முதல் கேள்வி. ஆனா இப்ப நம்ம டிராக்டர் வச்சு விழுறோம், ஏன் காளைகளை அடக்கணும் அப்படின்னு யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமாவும் படுது. அது ஏன் அப்படின்றதுக்கான பதிலை நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த காளைகளுடைய விந்து பெருக்கத்துக்கு நாட்டு காளைகள் அதிகம் பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விழாக்கள் பயன்படும் சொன்னீங்க. ஆனா இப்ப சமீப காலமா விந்த நோயை ஊசியின் மூலமா செலுத்துறதா அப்படிதான் வழக்கமா ஜெர்சி பசுக்கள் அப்படிதான் உருவாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க தொடர்ந்து இயற்கை ஆர்வலரா நிறைய கட்டுரைகள் எழுதுறீங்க. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? இதுக்கான விளக்கத்தை சொன்னீங்க அப்படின்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப மிக அருமையான கேள்வி. போர் முனையை நோக்காதே தமிழா, ஏர்முனையை நோக்கு என்று எமது பாட்டன் உறக்க சொன்னார். ஆக ஏர்முனைக்குள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக காளைகள் உணர்வு பூர்வமாக இனப்பெருக்கத்தை நிகழ்த்தும் பொழுது அது ஓரிரு நாட்கள் அந்த பசுவை உணர்வு மிகுதியால் மகிழ்ச்சியூட்டப்பட்ட இனப்பெருக்கத்தை அங்கே நிலைநிறுத்தும் பொழுது தரமான கன்றுக்குட்டிகள் அங்கு பிறக்கின்றன. இப்ப சமீப நவீன யுகத்தில், நவீன வேளாண்மையில், நவீன கால்நடை பெருக்கத்தில் விதையில்லாத பெருக்கம் மலிந்து விட்டது. அதே போல் ஊசி மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய கன்றுக்குட்டிகளை நமது கால்நடை பட்டதாரிகள் உருவாக்குகிறார்கள். எல்லா ஊர்லயும் பிறக்கக்கூடிய இந்த கன்றுக்குட்டிகளுக்கு தகப்பன் யார் என்ற கேள்வி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆகவே இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், ஊசி மூலமாக பிறக்கக்கூடிய கன்றுக்குட்டிகளுக்கு உணர்வுகள் இருக்காது. ஆக காளைகள் தான் இந்த இனப்பெருக்க நாளத்தை தட்டி எழுப்புகின்றன என்பதை அழைப்பிதழை ஒரு பசு தனது இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் பொழுது அதனுடைய உணர்வு நாளங்கள் புதுப்பிக்கப்பட்டு அந்த உணர்வு நாளங்கள் மூலமாக காளைகளுக்கு சங்கேத மொழியில் அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது. அந்த காளைகள் கோவில் காளைகளாக இருக்கும். ஏனென்றால் அந்த கிராமத்தில் நேர்ந்து விடப்பட்ட நேர்த்தி கடனாக பார்த்தார்கள் மற்றவர்கள். ஆனால் பண்டைய பெரியவர்கள் எல்லாம் அதுதான் இலவச இனப்பெருக்க நடமாடும் விந்து வங்கியாக அந்த காளை உறுதி செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட தரமான காளை நுகர்வு மூலமாக நுகர்ந்து சென்று எந்த வீட்டில் பசு தயாராக இருக்கிறதோ, இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்யும். அப்படி தேடி செல்லும் பொழுது அந்த பசுக்கள் முழுமையானதாக அங்கே கருத்தரிப்பு நடக்கிறது. அங்கே எந்த ஒரு மாடும் வரட்டு மாடாக மாறாது. ஆக உணர்வுகள் மூலமாக பிறக்கும் குழந்தையானாலும் சரி,
உணர்வுகள் மூலமாக பிறக்கும் ஐயா, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது, நன்றாக புரிஞ்சுக்க முடியுது. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தொடர்ந்து ஜெர்சி பசுகள் அதிகமாகுது, அதன் மூலமா தான் வெண்மை புரட்சி பால் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. இப்படி காளைகள் இல்லாத முறை ஊசி மூலமா கன்றுகள் அடுத்தடுத்து கன்றுகள் பெறக்கூடிய இந்த முறையால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆமா, இந்த பாரம்பரிய மரபு கூறுகள் தடுக்கப்படும். ஏனென்றால் ஊசியில் எடுக்கப்படக்கூடிய அந்த விந்தே செயற்கை முறையில் தான் விந்தை எடுக்கிறார்கள். செயற்கை முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது 2 பேருடைய மூச்சுக்காற்று இணைந்தால்தான் அந்த உயிரினம் சிறப்பாகப்படும். அங்கே காளைகளுக்கான மூச்சுக்காற்று அந்த பசுக்களுக்கான மூச்சுக்காற்றோடு இணையும் பொழுது அது அந்த பிறப்பு நாளங்களில் பிறக்கக்கூடிய நுண்ணிய கதிர்வீச்சு ஆற்றலாலும் சரி உயிரணு ஆற்றலும் இணையும் பொழுது அங்கே உயிரினம் பிறப்பு சிறப்பாக இருக்கும். தொடைப்பகுதியை நக்கும் போது ஒரு ஆற்றல் பெருகும், வயிற்று பகுதியை நக்கும் போது ஒரு ஆற்றல் பெருகும், கழுத்து பகுதியை நக்கும் பொழுது ஒரு ஆற்றல் பெருகும், நெத்தி பகுதியை நக்கும் பொழுது ஒரு ஆற்றல் பெருகும், தாடை பகுதியை நக்கும் பொழுது ஒரு ஆற்றல் பெருகும். ஆக ஒரு மாடு உதைப்பதற்கு உள்ள தகுதி வரும் என்றால் அதற்கு காளைகள் செயற்கையாக கருவூட்டப்படக்கூடாது. பசுக்கள் அங்கே செயற்கை முறையை தவிர்த்து இயற்கை முறையில் கருவூட்டல் நடக்கணும். அப்ப ஒரு காலை தேடி போகக்கூடிய புரிஞ்சுக்க முடியுங்க. நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு பேர் ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யக்கூடிய நடைமுறைகளால. மீண்டும் இப்படி தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மாதிரியான போட்டிகள் நடந்து காளை இனங்கள் காப்பாற்றப்பட்டாதான் அந்த ஆபத்திலிருந்து நம்ம மீள முடியும் அப்படின்ற எச்சரிக்கையை நீங்க எடுக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல இருந்து மீண்டும் நம்ம அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவனியாபுரத்துல இது வரைக்கும் நீங்க காலம் தொட்டு தொடர்ந்து இதுக்கு நீங்க ஆவணமாக்கிட்டு இருக்கிறதுனால நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி நடக்கக்கூடிய போட்டிகளுக்கும் இப்போ முன்னேற்பாடுகளோடு நடக்கக்கூடிய இந்த போட்டிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்களை உணர்றீங்க? இந்த போட்டிகள் எப்படி மேம்பட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் மேம்படுத்த என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? கண்டிப்பா இப்ப உள்ள நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலையிலே அது சொன்னாங்க. அந்த பாரம்பரியமிக்க கோவில் காளைகள், அதாவது 8 வருட காளைகள், 10 வருட காளைகள், 12 ஆண்டுகள், 12 வருட காளைகள், நல்ல தரமான விந்து வங்கிகளாக இருக்கக்கூடிய கோயில் காளைகளுக்கு முதல் மரியாதை இங்கு கொடுக்கப்படணும். அந்த காளைகளுக்கு காந்த ஓட்ட விதி அதிகமாக இருக்கும். இப்ப தனிநபர் வளர்க்கக்கூடிய காளைகளுடைய காந்த ஓட்ட விதியை விட கோவில் காளைகளுடைய ஆற்றல் சக்தி அதிகப்படியா இருக்கும். அப்ப அந்த காளைகளை நாம் முதலாவதாக மரியாதை செய்யப்பட்டு அந்த காளைகளை முன்னோட்டமாக இனப்பெருக்கத்திற்கு அனுப்பும் பொழுது அங்கு தரமான குழந்தை வளம் உறுதி செய்யப்படும். கால்நடை வளம் என்பது மனித வளத்தை மிகப்பெரிய உயரிய அளவில் ஊனமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இப்ப தனிநபர் வளர்க்கக்கூடிய காளைகள், பெரும்பகுதியான காளைகள் இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. இவர்கள் வெறும் போட்டியாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆகவே பாரம்பரியமிக்க நமது வீர தமிழ் சமுதாயமே, விவேக தமிழ் சமுதாயமே, நீங்கள் வளர்க்கக்கூடிய உயரிய நமது நாட்டு ரக பசுக்களை எல்லாம், காளைகளை எல்லாம் காளைகள் மூலமாக இலவசமாக விவசாயிகளுக்கு இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். ஜல்லிக்கட்டு பெருவிழாக்களுக்கு பிறகு மாட்டை, நமது காளை மாடுகளை ஒரு 10 நாட்களுக்கு கட்டக்கூடாது, கட்டவிழ்த்துப்பட வேண்டும். ஏனென்றால் மேய்ச்சல் இனங்களுக்கு செல்லக்கூடிய பசு இனங்களை தனது புணர்ச்சியின் மூலமாக, இனப்பெருக்க கவர்ச்சியின் மூலமாக, மிகப்பெரிய உணர்வு மூலமாக இனப்பெருக்கத்திற்கு உருவாகும் பொழுது அங்கு தரமான பசுவளம், பால்வளம் உறுதி செய்யப்பட்டு மனித வளம் மேம்பாடு காணுகிறது. அதுவும் இந்த தை மாதத்துல இனப்பெருக்க யுக்தி அதிகம், சூரிய ஒளியின் அலைநீளம் அதிகம். ஆக சூரிய ஒளியின் புண்ணியம் அதிகம். ஏனென்றால் தென்னிசையிலிருந்து வடதிசை நோக்கி சூரியனுடைய பயணம் உத்தமமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உத்தராயணம் என்றார்கள். ஆக ஆடி மாதத்தில் துவங்கக்கூடிய தட்சிணாயனம் அது ஒளியின் அலைநீளம் குறைந்து கொண்டே வரும். ஆகவே மிகை ஒளி நீளம், குறைவு ஒளி நீளம், சூரிய வழிபாடு. அப்ப இதுல உத்தமமான காலம் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் ஒளி பிறக்கும். ஆக ஒளி ஆண்டின் துவக்கமே தமிழனின் வீரத்தின் துவக்கம், ஒளி ஆண்டின் பிறப்பு தமிழனின் விவேகத்தின் பிறப்பு. ஆக கால்நடைகள் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இந்த இந்த இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய
கால்நடை இனப்பெருக்க முறை எவ்வளவு பெரிய பேராபத்து அப்படின்றத நீங்க எச்சரிக்கீங்க அப்படின்றதும் புரியுது. மீண்டும் இயற்கை முறைக்கு திரும்ப நீங்க எச்சரிக்கிறீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அங்கே மீண்டும் இங்கே போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நீங்க போட்டி ஏற்கனவே பலமுறை பார்த்ததுனால சொல்றேன். நீங்க இப்போ தாற்பயம் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, இந்த காளைகளுடைய தாற்பயம் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி போட்டி எப்படி நடந்துட்டு இருக்கு, அந்த போட்டிகள்ல நீங்க கண்டுக்கூடிய மேம்பாடு என்ன? இப்போ வந்து பெரிய அளவுல மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு, காளைகளை வந்து கவனிச்சுக்கிறாங்க, அதே போல மருத்துவ குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு, அது குறித்து கொஞ்சம் பேசலாமே. கண்டிப்பா இப்ப நடக்கக்கூடிய அந்த பெரும் திருவிழாவில் அந்த மாடுகளுக்கான மிகப்பெரிய ஊக்கத்தினை நம்மளுடைய விந்து சுத்தியை அவர்கள் காளையர்கள் விளையாட்டோடு செய்கிறார்கள். இங்க வந்து உச்ச நீதிமன்றம், அதாவது நீதிமன்றங்கள் இந்த இனப்பெருக்க திருவிழாவில் தலையிடக்கூடாது. இப்பேற்பட்ட உயரிய பங்களிப்பினை தமிழ் பாரம்பரியத்திற்காக அவர்கள் இந்த பல்லுயிர் பெருக்க இயற்கை ஞானிகளிடமும் இயற்கை விஞ்ஞானிகளிடமும் இந்த இனப்பெருக்க அறிவியல் வல்லுநர்களிடமும் ஒன்று கூடி அதற்கான தீர்வை ஒரு நிபந்தனையற்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் உச்ச நீதிமன்றம். எப்படி பண்ணணும்னா இதற்கு பலவிதமான தடை உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது, இனப்பெருக்க யுக்திகளை கையாள வேண்டும். அதே போல நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் விதிக்கும் பொழுது அதாவது வீரனாக வேண்டிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும். இந்த தமிழ் பாரம்பரியத்தில் வீரனாக பிறக்காவிட்டால் அவன் கோழையாக பிறந்து விட்டால் அவன் ஏழையாக மாறுவான். ஏழையாக மாறினால் ஆக கோழை பிறந்தால் ஏழையாக மாறுவான், ஏழை அதிகரித்தால் நாடு பாலையாக மாறும். இன்னைக்கு நீர்மிகை நாடாக இருந்த தமிழகம் நீர் வறட்சி நாடாக போறதுக்கு காரணமா போயிடும். அதனால இயற்கை பேரறிவோட விழா எடுக்கிறவங்க எவ்வளவு தூரம் காளையை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி காளையை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுறதையும் பண்ணணும். கட்டுப்பாடுகளை நிறைய தளர்த்தணும். அப்புறம் மாடுகளை கட்டவிழ்த்து விட்ட பிறகு உடனே பிடிக்க கூடாது. அந்த மாடு எவ்வளவு வேகத்துல சுத்திகரிக்கப்பட்டு புத்துணர்வு ஊட்டப்பட்டு போகிறதோ அதை 12 தினங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களில் நாம் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கால்நடைகள் மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இலவசமாக இயற்கையாக இந்த கால்நடைகளின் இனவிருத்தி அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு கிராமத்துல ஒரு கோவில் கால ஒரு கிராமத்தையே வழிநடத்தும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் எல்லாம் அந்த கோயில் காலை மூலமாக நடக்குது. இதுக்கு ஒரு சான்ற சொல்றேன். சிவாலயங்கள்ல வழிபடக்கூடிய முறைகள்ல ஆண் ஆணாக இல்லாவிட்டால் தோஷம், பெண் பெண்ணாக இல்லாவிட்டால் தோஷம். ஆகவே இவர்கள் எல்லாம் பிரதோஷக்காரர்கள். ஆக பிரதோஷம் என்பது அறிவியல் மிகப்பெரிய பாரம்பரியத்தின் உண்மையான நிகழ்வு. ஆகவே பேரம்பேத்தி எடுத்தவங்க எல்லாம் பிரதோஷத்துல வழிபடணும் இல்ல, செல்வ செழிப்போட இருந்து பெத்து பெருகினவங்க எல்லாம் பிரதோஷத்துக்கு போக வேண்டாம். பரீட்சையில தோல்வி அடைஞ்சவங்க மாதிரி வாழ்க்கையில தோல்வி கண்டவர்கள், இயற்கை பாரம்பரியத்தை கடைபிடிக்காதவர்கள், பிறப்பை ஒழுங்குபடுத்தாதவர்கள் மறுபடியும் செல்ல வேண்டியது காளை கிட்ட. அதை இயற்கையாகவே காளைகள் கிட்ட நம்ம பாசம் காட்டி நேசம் காட்டி வீரத்தோட விவேகத்தோட ஒட்டுமொத்தமாக நான் இந்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன், ஒட்டுமொத்தமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்திலேயே தமிழனுக்கென்று தனி அடையாளம், தமிழனுக்கென்று தனி கலாச்சாரம், தமிழனுக்கென்று தனி பண்பாடு ஆகிய வீரம் விளைந்த இப்பேற்பட்ட பாரம்பரியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்துணை தடைகளையும் நீதிமன்றம் உடனடியாக நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தடையெல்லாம் நம்ம நீக்கிட்டு இனப்பெருக்கத்துல மனித வளம் சிறக்கணும்னு சொன்னா மாடு வளம் சிறக்கணும். மாடு வளம் சிறந்தா காடு கலரி எல்லாம் சிறக்கும். காடு கலரி எல்லாம் சிறந்தா விளைச்சல் பெருகும். விளைச்சல் பெருகுச்சுன்னா நல்ல உணவாகும். ஆக நல்ல அரசுகள் செய்ய வேண்டியது நாட்டை வல்லரசு ஆக்குவதை விட நல்ல மக்கள் வாழக்கூடிய ஆரோக்கியமான பூமியாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த வெட்டரி கல்லூரி மூலமாக கால்நடை துறை மூலமாக முதலாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஊசி இனப்பெருக்கங்களை தடை செய்ய வேண்டும். ஊருக்கு ஒரு எத்தனையோ இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. கிராமங்கள் தோறும் ஒரு தரமான இனப்பெருக்க காளைகளை நாட்டு காளைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லங்கள் தோறும் நாட்டு பசு இனங்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏன்னா நாட்டு பசு இனங்களுடைய பால் வளம் என்பது நம்மளுக்குடைய உயிர் ஆரோக்கிய வளம். ஒரு மாடு அப்படி மேல நக்கிடுச்சுனா நாட்டு பசு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையிலிருந்து நோயுடைய அறிகுறி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு மறாவது நாள் மேய்ச்சலுக்கு போகும் பொழுது அங்கே கற்பக விருட்சமான மூலிகை விருத்திகளை எல்லாம்
தாவர விருத்திகளை எல்லாம் உண்டு வந்து அந்த சாயந்தரம் மருந்து பெட்டகமா பாலை கறக்குது, காலையிலையும் மருந்து பெட்டகமா கறக்குது. நாட்டு பசுமாடு இருந்த வீட்டுல மஞ்சக்காமாலை நோய் வந்தது கிடையாது. நாட்டு பசுமாடு இருந்த வீட்டுல பிறப்பு ஒழுங்காக்கப்பட்டு சுய பிரசவமாச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செயற்கை கருவூட்டல் மையங்கள். என்ன காரணம்? இந்த ஊசி மூலமாக பரவப்பட்ட கன்றுக்குட்டிகளால் பால்வளம் நொறுங்கப்பட்டது. பால்வளம் நொறுங்கப்பட்டால் மனித வளம் நொறுங்கும். அப்ப காளைகளுடைய வளத்திலையும் நலத்திலையும் நம்ம கை வச்சோம்னா அந்த கிராமத்துடைய அடிப்படை பொருளாதாரம் பேரழிவுக்கு செல்லும். அப்ப பேரழிவுக்கு செல்லும் பொழுது நீராதாரம் பாதிக்கப்படும். நீராதாரம் இல்லையாட்டா எதுவுமே இல்லை. கடவுள் வழிபாடும் இருக்காது, இயற்கை வழிபாடும் இருக்காது, விழாக்களும் இருக்காது, கொண்டாட்டங்களும் இருக்காது. ஆக கொண்டாட்டங்கள் நிறைந்த, மகிழ்வு நிறைந்த, வீரம் நிறைந்த, விளைச்சல் நிறைந்த எமது தமிழ் பாரம்பரியம் செழிக்க வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கத்திடம் உரிமையோடு கேட்கின்றேன், வீரத்தோடு கேட்கின்றேன், விவேகத்தோடு கேட்கின்றேன். தமிழன் தனிப்பட்ட அதிகாரம் அல்ல, ஒன்றுபட்ட அதிகாரம். ஆகவே உங்களுக்கு பாரம்பரியத்தில் தமிழனாக இருப்பதும் பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் இருப்பது இந்தியா என்கின்ற ஒன்றுபட்ட நாட்டில் தமிழனுடைய பாங்கும் அதிகம், இயற்கை வளமும் நலமும் அதிகம். ஆகவே செயற்கை கருவூட்ட மையங்களை எல்லாம் மூடுங்கள். செயற்கை கருவூட்டம் செய்யக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளை எல்லாம் மூடிவிட்டு இயற்கை பேரறிவோடு கூடிய பெருவாழ்வு, நோய்க்கான காரணி இல்லாமல், விஷத்திற்கான காரணி இல்லாமல், களைக்கொல்லி இல்லாத காரணி இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். நன்றிங்கய்யா. உங்களுடைய நேரம் ஒதுக்கி நிறைய நல்ல தகவல்களை சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து இயற்கை ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சென்னை நடேசன் அவர்கள் காளைகள் மேம்படணும், காளைகள் மேம்படும் போதுதான் இந்த சைக்கிள் மீண்டும் சமச்சீர் ஆகும். நோய்களாட்ட ஒரு வாழ்க்கைக்கு காளைகளை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரியான போட்டிகள் நடக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி சொன்னாரு. அவருடைய கருத்துக்களை ஏற்கும். ஆனா ஒரு சில கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். இப்போ நீதிமன்றம் விதிச்சிருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நீக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சட்ட வரையறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அது ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் கொண்டிருக்காங்க. நீதிமன்றத்தோட கண்காணிப்புல தான் இந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த பணிகள் அப்படியே தொடரும். அவருடைய கருத்துக்கள் நம்ம முழுமையாக ஏற்கல அப்படின்றது இந்த இடத்துல பதிவு செஞ்சிடறோம். அடுத்த தொடர்ந்து நம்ம அவனியாபுரத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்த்துட்டு இருக்கோம். 3வது சுற்று போட்டிகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. 3வது சுற்று போட்டிகள் கடுமையா இருக்குன்னே சொல்லலாம். முதல் சுற்றுல ஆப்வியஸா வீரர்கள் லீடு எடுத்தாங்க. முதல் சுற்றுல பங்கேற்ற வீரர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றாங்க, நிறைய பரிசு பொருட்கள் வாங்கினாங்க. 2வது சுற்றுல காளை உரிமையாளர்கள் தான் பரிசுகளை வாங்கினாங்க. காளையர்கள் யாருமே காளையை அடக்கல. 3வது சுற்றுல சரிசமமா நடந்துட்டு இருக்கு. போட்டிகள் ரொம்ப கடுமையா நடந்துட்டு இருக்கு. 3வது சுற்றுல ரெண்டுமே பார்க்க முடியுது. கட்டுக்கடங்காத காளைகளையும் பார்க்க முடியுது, காளைகளை அடக்கக்கூடிய காளையர்களும் பார்க்க முடியுது. தொடர்ந்து என்ன மாதிரியான இந்த வீரம் செய்யக்கூடிய விளையாட்டு எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நேரில் பார்க்க போறோம். சின்னதா ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. கருத்த காலை கலக்கி எடுக்க, மயில கால மாயம் செய்ய, காளையர்கள் கூடி தழுவ அவனியாபுரம் விழா கோலம் போன்றிருக்கு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல இருந்து தொடர்ந்து நேரலை பார்த்துட்டு இருக்கோம். முதல் 2 சுற்றுகள் பார்த்தோம், ரொம்ப சுவாரஸ்யமா நடந்தது. 3வது சுற்று தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நேரலையில தச்சனந்தல் பாண்டி மாடுங்க. ஜெயபிரபா ஜெயவலரசு வழங்கும் ஒரு வெள்ளி காசு. ஒரே ஆள் பிடிங்க நண்பா. அருமை அருமை. 2 பேத்துக்கு நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். மாடு பிடி மாடு. வேடிக்கை பார்க்க இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு அவரு. பிடிக்காது மாடு பிடிக்காது, மாடு பிடிக்காது. அது மாடு போயிரு. சரி சொல்லுங்க சார். ஸ்டேஜஸை பொறுத்தவரையும் ஸ்டேஜில் நிற்காதீங்க, சைடில் இல்லை. சைடில் போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க ஸ்டேஜை. ஸ்டேஜ் ஒரு லெவலுக்கு மேலே அப்படியே சாஞ்சிட்டு தான் பிரச்சனை ஆகிடும். எல்லா இடத்துலையுமே ஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணுங்க. காவல்துறை பணியாளர்கள் கவனத்திற்கு, ஸ்டேஜோட இடதுபுறம் வலதுபுறம் 2 பக்கமே கொஞ்சம் நகண்டு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. ஸ்டேஜ் நகண்டு பேரிகேட் தள்ளி வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அவங்க பொதுமக்களை கொஞ்சம் விலகி தள்ளி நிற்க சொல்லுங்க. கொஞ்சம் இருக்கிறவங்க போக சொல்லுங்க. காவல்துறை பணியாளர்கள் கவனத்திற்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் போக சொல்லுங்க. நொறுக்குது நொறுக்குது நொறுக்குது. அருமை. மாடு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. மாட்டின் உரிமையாளர்கள் அங்க 2 மாடு நிக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரம் பிடிங்க. மாடு ரிட்டர்ன் ஆகி வருது, கொஞ்சம் கவனமா இருங்க. அன்பு உதயா மாடுங்க.
அன்பு உதய மாடு, பழங்கணத்த மாடு, ஒரு கால் பாக்ஸ் மாடு, புடி மாடு. அவரும் சிறுவர் வழக்கறிஞர் மாடு, மூர்த்தி மாடுங்க. வேலம்மாள் வழங்கும் ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. தொட்டுப்பார் சிறிதர் வழக்கறிஞர் மாடுங்க. பிடிச்சுப்பார் வழக்கறிஞர் மாடு. தம்பி மாநகராட்சி பொறியாளர் உதவி ஆணையாளர் மண்டலம் 4 கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. மாநகராட்சி பொறியாளரும் மண்டலம் 4 ஏசி 2 பேரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸ்டேஜுக்கு வாங்க 2 பேரும். திண்டியூர் ராக்கெட் ராம்குமார் மாடு. வேலம்மாள் வழங்கும் ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. மாடு வெற்றி பெற்றது. பிடியில திருப்தி இல்லை. நீங்க தானே கொடுங்கனே மாட்டுக்காரு. பெத்தானியவரம் அழகுமலை மாடு, பாண்டி மாடு. இந்த கல் எடுத்துருங்க சாமி. கோச்சுக்கிராம கல் எடுங்க, அப்படி எடுத்து விடுங்க. எப்ப அந்த இடத்துல லேசா நான் தேங்காய் நேரம் போடு தம்பி. அந்த முன்னாடி வெள்ளை வெள்ளையா இருப்பாரு, அங்க வழுக்குது பாரு, அந்த இடத்துல தேங்காய் நேரம் அள்ளி போடுப்பா தம்பி. அந்த வெள்ளையா தெரியுது பாரு, அதெல்லாம் போடு. அப்படி ஆலயா சட்டை, ஒரு நண்டு பிரான், ஒரு பேக்கு. அழகுமலையான் மாடு, பாண்டி மாடு. டேய் தம்பி, அருமை. அவர் கைரோட வருது, கோச்சுக்கிறாங்க. அவர் தள்ளி விட்டு வந்துருச்சு, மன்னிச்சுங்க. மாடு கொடுத்து விடுங்க, மாடு கொடுத்து விடுங்க. பிடிகளை திருப்தி இல்லை. விலை பிடிச்சா செல்லாது. நல்லா கட்டணும் மாட்டை. நல்லா பண்ணு. சுப்பிரமணியபுரம் கருப்பணன் மாடு. ஆலயா சட்டை, ஒரு ஃபேன். ஆலயா சட்டை. பழங்கணத்தம் ஐயாவு ராஜா மாடு. ஆலயா சட்டை, ஒரு ஃபேன். ஆலயா சட்டை, ஒரு ஃபேன். நொறுக்குதுரா நொறுக்குதுரா. தொட்டுப்பார் தொட்டுப்பார். அடடா, காட்டியிருந்தா விளையாட்டு பார்த்துருக்கலாம். மாடு ஜெயிச்சிச்சுப்பா. ஆவணியபுரம் தம்பி 8ஆம் நம்பர் ஆனந்த் மாடு. 8ஆம் நம்பர். டேய் இப்போ எதுக்கு நீ உள்ளுக்குள்ள நிக்கிறீங்க? வெளியில ஓடுப்பா தம்பி, வெளியில போ. ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. ஆவணியபுரம் பட்டையவேல் ஆனந்த் மாடு. சூப்பர், மாடு ஜெயிச்சிருச்சு. மாட்டு உரிமையாளர்கள் வெளியேறுமாறு கேட்டுக்கோ. தம்பி உன்னையதாப்பா, தம்பி வெளியேறுமானே. மாட்டு உரிமையாளர் வெளியேறுங்கப்பா. சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேல் அவர்களது எஸ்எம் சீனிவேல் அவர்கள் மாடு. ஒரு மிக்சி. அண்ணே என்னாச்சு அண்ணே? தடுப்புகளில் சாய்ந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து ஒரு மிக்சி அது சாயாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாட்டை வைக்காதீங்கப்பா, மாட்டை வைக்காங்க. மாட்டை வைக்காங்க. அண்ணே கதவு உடைங்க, அண்ணே கதவு உடைங்க, கதவு உடைங்க, கதவு உடைங்க. அட இருப்பா, அவங்க மாடை அவுக்க விட மாட்டோமா? ஒரு தம்பி இல்ல, அதுக்காக அப்புறம் அதிகாரி சொல்ற நிப்பாடு தானே ஆகணும். நீ அப்புறம் அவுத்துக்கலாம் போருங்க. தம்பி தம்பி, இந்த வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கொஞ்சோண்டு மஞ்சி ஆளுக்கு ஒரு கையால் எந்துங்க கொடுங்க. அந்த பேரிக்காடு ஓரமா இருக்கிறதாலுங்க. பேரிக்காடு உங்களுக்காக தான் இதை சொல்றோம். ஒண்ணு இல்ல மயங்கி விழுந்துட்டாரு, சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. இந்த மஞ்சள் அள்ளியாந்து போடுங்க சாமி. ஏய் தம்பியலா, எப்பா கொஞ்சம் அஞ்சல அந்த வெள்ளையா இருக்க இடத்துல கொஞ்சம் போடுங்கப்பா. தம்பி பேரிக்காடு ஓரமா இருக்கிறத அள்ளியாந்து போடுங்க தம்பி. அள்ளிட்டு வாப்பா, உங்களுக்காக தான் சொல்றோம். உங்க நன்மைக்கு தானே அதிகாரி சொல்றாங்க, அதை கொஞ்சம் கேளுங்க. ஆளுக்கு ஒரு கை அள்ளி போடுங்கப்பா. சரியா? இந்த இடத்துல வாடி வாசலுக்கு முன்னால இல்லப்பா. சீனிவேல் வாடி வாசலுக்கு முன்னால இல்லாம இருக்கு. ஒரு ஃபேனு. தினேஷ் மார்க்கெட்டிங் வழங்கும் ஒரு ஃபேனியா. உறுப்பினர் எஸ்எம் சீனிவேல் அவர்கள் மாடு. ஒரு ஃபேனு.
சூப்பர் 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 அருமை அருமை மாடு வெற்றி பெற்றது. சிவகங்கை மாவட்டம் மேலப்பூங்குடி ஆதி பெரிய மாடுங்க. சூப்பர் மாடு. மாட்டுக்காரங்களும் சீக்கிரம் வெளியேறுங்கப்பா. ஒரு டிஃபன் கேரியல் ஒரு ஆலயம் சட்டை. மாடு வெளியேறும் பாதையில் இருக்கின்ற மாட்டுக்காரர்கள் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இந்த செட்லாம் அப்படியே போங்கப்பா, வெளியேறுங்கப்பா. ஏய் சூப்பர் 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 தொட்டுப்பா. அந்த அவர் வெளியேத்துங்கப்பா. அந்த அவர் ஆளே இல்லப்பா. அந்த பனியன் நம்பர் மாத்தி போர்க்கட்டுப்பார். அவர் வெளியேத்துங்க. மாடு ஜெயிச்சு மாடு பிடிச்சவர் ஏற்கனவே பனியனை மாத்திட்டு வந்திருக்காரு. சார் சார் ஆதி மாடு சூப்பர் மாடு ஜெயிச்சிருச்சான். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நிக்கிறவங்க மாட்டுக்காரங்க வெளியில போங்கப்பா. வேப்ப மரத்துக்கு கீழே நிக்கிற மாட்டுக்காரங்க வெளியில போங்க. ரமேஷ் பாண்டி மாடுங்க, வாடிப்பட்டி ரமேஷ் பாண்டி மாடு. ஒரு ஒரு கார்ட் பாக்ஸ் பூர்விகா கார்ட் பாக்ஸ். பூர்விகா கார்ட் பாக்ஸ் வெஞ்சனம் இந்த குழம்பு கறி குழம்பெல்லாம் உங்களுக்கு சூடா வச்சுக்கலாம்ப்பா. விட மாட்டேன் நம்ம பையன். சூப்பர் அருமையானபடி அருமையானபடி குடுமி வச்ச தம்பி சூப்பர். மாடு வரட்டும் மாடு வரட்டும். மலமலன்னு மாடு வாங்கப்பா. ஆவணியபுரம் பழைக்கிற ஐயன் செல்வன் மாடு. ராம் நண்பர்கள் காலை தம்பி ஜெயபிரபா ஜீவனரசு வழங்கும் ஒரு வெள்ளி காசு. ஒரு வெள்ளி காசு. மாடு பிடிமாடுப்பாவா. வாட பிடிச்சிட்டேன் கொடுத்து விடு. அதுக்கு மேல என்ன பண்ணுவேன்? ஒரு செல்வமணி மாடு. ஒரு வெள்ளிக்காசு இது ஒரு கார்ட் பாக்ஸ். சரி மேடம் சரி மேடம். ஒரு கார்ட் பாக்ஸியா பூர்வான கார்ட் பாக்ஸ் ஒன்று. இது அவன் இந்த மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மாடு பிடி மாடு சொல்லுங்க மேடம். ஏப்பா இந்த பேச்சுக்கு இன்னும் 4 மாடு தான்ப்பா இருக்கு. இந்த பேச்சுக்கு இன்னும் 4 மாடு தான் இருக்கு. சரி சரி சூப்பர் சூப்பர். ஒரு கார்ட் பிடிக்காது. ஒரு கார்ட் பாக்ஸ் ஒரு கார்ட் பாக்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அச்சடா அச்சடா மாடு ஜெயிச்சிருச்சு. அந்த மாட்டுக்கார கொடு. இன்னைக்கு பருத்தி வதை வாங்காம போக மாட்டாங்க ஊருக்கு. அங்க சந்தோஷம் போடு சந்தோஷம். செல்லூர் கூடலிங்க மாடுங்க. ஒரு வெள்ளி காசு. தந்தை பெரியார் நகர் செல்வம் மாடுங்க. செல்வம் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. செல்லூர் கூடலிங்க மாடு. சூப்பர் 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 அருமை அருமை. ரெண்டு பேர் யாரோ ஒரு ஆள் விட்டுற. பேசாம அருமையா பிடிச்சிருக்கியா. பேசாம விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத. மாடு பிடிப்பாங்க. போய் எல்லையை அளந்துடாம போல் இருக்கியா. அங்க போய் நின்று மட்டமளவுக்கு பாக்குற போது விழுந்துறாங்கடா. ஆரப்பாளையம் புட்டுத்தோப்பு பாண்டி மாடுங்க. ஒரு ஒரு காட்டு ரொம்ப பிடிக்காத பூர்விகா வழங்கும் சார். ஒரு ஆள் பிடி. சரி சரி அண்ணே அண்ணே அண்ணே. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுடைய நேரலை பார்த்துட்டு இருக்கோம். முதல் 2 சுற்றுகள் முடிஞ்சு 3வது சுற்றும் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இது வரைக்கும் 691 மாடுகள் பங்கேற்று இருக்கிறதுல ஏறத்தாழ முதற்கட்ட மாடுகள் எல்லாமே பங்கெடுத்திருக்காங்க. வீரர்கள்ல 2 பேர் மட்டுமே காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு மாடு காயமடைஞ்சிருக்கு. மற்றபடி ரொம்ப பாதுகாப்போடும் மிகுந்த கண்காணிப்போடும் இந்த போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அவனியாபுரத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து நேரலையில பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு. மாலையோடும் காளையோடும் நீ ஆடு தங்கச் சங்கிலிய அள்ளிக்கிட்டு வீரம் காட்டு அப்படின்னு காளையர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. காளைகள் தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது ஒரு அன்பு பொங்கும் ஒரு ஏர் தழுவுதலாகவே இங்கே நடந்துட்டு இருக்கு. நம்ம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இருக்கோம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அடுத்தடுத்த நாட்களில் வரிசையாக நடக்கும். அந்த வரிசையில் இன்னைக்கு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. முதல் 2 சுற்றுகள் அமோகமாக நடந்திருக்கு.
இது வரைக்கும் எந்த பெரிய அசம்பாவிதங்களும் நடக்கல. ஒரே ஒரு மாடுபிடி வீரருக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் லேசான காயங்கள் தான், விரைந்து அவர் குணமாயிடுவார் அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சுற்றுகள் முடிஞ்சு 3வது சுற்று வேகம் எடுத்திருக்கு. முதல் 2 சுற்றுகளில் முதல் சுற்றில் காளைகள் அதிகம் பிடிபட்டுச்சு. ஆனால் 2ஆம் சுற்றில் காளையர்கள் நிறைய காளைகளை பிடிக்க முடியல. காளைகள் தான் வந்து 2ஆம் சுற்றில் ஆதிக்கம் செலுத்துச்சு. 3வது சுற்றில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேராவலோட காத்துட்டு இருக்கோம். 3வது சுற்று போட்டிகள் உங்களுடைய கண் முன்னாடி விரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நேரலையிலே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாடிவாசல்கிட்ட தேங்காய் நார் அதிகமா போடுங்க. வாடிவாசல் என்ட்ரன்ஸ்ல தேங்காய் நார் அதிகமா போட்டு அது மேல தண்ணி அடிச்சு விடுங்க. நம்ம பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அள்ளி போடுங்க. வாடிவாசல்கிட்ட நிறைய தேங்காய் நார் போடுங்க, தண்ணி நிறைய அடிச்சு விடுங்க. தேங்காய் நார் பூரா இங்க எடுத்து போடுங்க. சின்ன வாண்டி இருந்தா வேற இங்க எடுத்து போட்டு தண்ணி அடிச்சு விடுங்க. இங்க அண்ணே ஓரத்துல எடுங்கண்ணே. அந்த தண்ணி பேர்ல தண்ணி அடிங்க. தேங்காய் நாரை போட்டு தண்ணி அடிச்சு விடுங்க. இங்க தண்ணி அடிங்க. தண்ணி அடிங்க. தேங்காய்